ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே சொல்லியிருந்தது தான், உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேப் டவுன்னு கேப் அப்பு என்ன ரீசன்னால் நடக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கேப் டவுன் ஆகி நம்ம மேலே வந்து 25,000 சொல்லியிருந்தோம். 25,000 25,050 அது வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருந்தோம். காலைல 9:20 கேண்டில்லே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். 25,000 பக்கத்தில் போனோடனே ஒரு டோஜி கேண்டில் போட்டு நம்மளுக்கு மார்க்கெட்டை கீழே இறக்கியிருக்காங்க. அந்த கீழே இறக்குனது பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும் உங்களுக்கு. அந்த இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் தேரி கிடச்சிருக்கும். நேற்றுக்கு இன்றைக்கி நடந்ததை பார்த்திங்கன்னா தெரியும். அந்த கரெக்டாக 50% பாக்ஸோட 50%க்குள்ளே தான் இன்றைக்கி 12 மணி வரைக்கும் ட்ரேட் நடந்தது. அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே பாக்ஸோட 50% மேலே, பாக்ஸுக்கு மேலே நடக்க ஆரம்பிச்சது. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் டிகே தான் ஃபுல்லாக நடந்திருக்கும். உங்களுக்கு கிளியராக தெரியும். ஏன்னா இது வந்து செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிற பாக்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு பாக்ஸ் தேரியை பற்றி தெரியலனா நம்ம வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அவ்வளோதான். ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம்ன்றது கிளியராக சொல்லிடுறேன். ஸோ நாளைக்கு 80% வந்து கேப்பப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 25,100 அதுக்கு மேலே கேப்பப் ஆனாங்கன்னா நம்ம டார்கெட்டு 25,300 அது வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. சப்போஸ் 25,100க்கு கீழே டவுன் ஆகி கீழே இறங்கி வந்தாங்கன்னா 25,000 + 25,050 அது வரைக்கும் நீங்கள் ட்ரேட் யாருமே எடுக்க வேணாம். அது வரைக்கும் ட்ரேட் எடுக்காமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஃபுல்லாக செல்லிங் ப்ரெஷர் ஏரியா, அதனால தான் சொல்கிறேன். நாளைக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். அது பிரேக் அவுட் ஆகிற பக்கம் நீங்கள் ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்.